தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என் அன்பான ஆன்மீக நண்பர்களே, எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். இது உங்கள் மிஸ்டர் சரண் சேனல். இந்த உலகத்தில் கடவுள் பக்தர்களை சோதித்து பிறகு அருள் வழங்கும் சம்பவங்கள் நிறைய இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான நிகழ்வை இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம். ஒரு நாள் பரமசிவன் தன் பக்தனை சோதிக்க வேட்டைக்காரன் வடிவில் பூமிக்கு வந்தார். அந்த பக்தன் யார்? அவர் எப்படி சிவபெருமானின் அருளை பெற்றார்? அதை பற்றி அற்புதமான கதையை இப்போது நாம் பார்க்கப் போகின்றோம். பண்டைய காலத்தில் பாண்டவர்கள் என்ற 5 சகோதரர்கள் இருந்தனர். அவர்களில் மிகவும் திறமைசாலி மற்றும் வீரமானவர் அர்ஜுனன். அவர் வில்வித்தையில் மிகவும் சிறந்தவர். ஒரு நாள் பெரிய போர் வரப்போகின்றது என்று அர்ஜுனனுக்கு தெரிந்தது. அந்த போரில் அநியாயத்தை வெல்ல மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் தேவை என்று அவர் உணர்ந்தார். அதனால் அவர் ஒரு பெரிய முடிவு எடுத்தார். அது என்னவென்றால், நாம் பரமசிவனை தியானித்து அவரிடம் இருந்து அருள் பெற வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். அர்ஜுனன் ஒரு அமைதியான காட்டுக்குள் சென்று கடுமையான தவம் செய்ய ஆரம்பித்தார். நாட்கள் கடந்தது, மாதங்களும் கடந்தன. அவர் உணவும் மறந்து தண்ணீரும் மறந்து ஒரே ஒரு எண்ணத்தோடு இருந்தார். அது என்ன தெரியுமா? பரமசிவன் எனக்கு அருள் வழங்க வேண்டும் என்று. அவர் மனதிலும் வாயிலும் ஒரே ஒரு மந்திரம் ஒலித்தது, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று. அந்த தவத்தை பார்த்த பரமசிவன் மகிழ்ந்தார். ஆனால் ஒரு விடயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். இந்த அர்ஜுனன் உண்மையில் தகுதியானவனா என்று. அதனால் அவரை சோதிக்க முடிவு செய்தார். இப்படி தவம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் பரமசிவன் வேட்டைக்காரன் வடிவம் எடுத்து வந்தார். அவருடன் பார்வதி தேவியும் வேட்டைக்காரி வடிவில் வந்தார். இந்த நேரத்தில் ஒரு கொடிய காட்டுப் பன்றி அர்ஜுனனை நோக்கி ஓடி வந்தது. அதை பார்த்த அர்ஜுனன் உடனே தனது வில்லை எடுத்தார். அந்த பன்றியை நோக்கி ஒரு அம்பு எய்தார். அதே நேரத்தில் அந்த வேட்டைக்காரனும் ஒரு அம்பு விட்டார். 2 அம்புகளும் ஒரே நேரத்தில் அந்த பன்றியை வீழ்த்தின. அதன் பிறகு அந்த வேட்டைக்காரன் சொன்னார், இந்த பன்றியை நான் தான் வீழ்த்தினேன் என்று. அர்ஜுனன் கோபப்பட்டார். இல்லை, அதை நான் தான் வீழ்த்தினேன். இருவருக்கு வாக்குவாதம் ஆரம்பித்தது. பின்னர் அது பெரிய சண்டையாக மாறியது. அர்ஜுனன் தன் வில்லையும் அம்புகளையும் முழு வலிமையுடன் பயன்படுத்தினார். ஆனால் அந்த வேட்டைக்காரனை அவரால் வெல்ல முடியவில்லை. அவர் எவ்வளவு தாக்கினாலும் அந்த வேட்டைக்காரனுக்கு எதுவும் ஆகவில்லை. அப்போது அர்ஜுனன் மனதில் ஒரு எண்ணம் வந்தது, இந்த மனிதன் சாதாரண மனிதன் இல்லை என்று. அவர் உடனே மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை செய்து பரமசிவனை வேண்டினார். அவர் மலர்களை எடுத்து அந்த சிவலிங்கத்தின் மீது வைத்தார். என்ன ஒரு அதிசயம்! அவர் வைத்த மலர்கள் அந்த வேட்டைக்காரனின் தலையில் தோன்றியது. அப்போது அர்ஜுனனுக்கு ஒரு உண்மை புரிந்தது, இவர் சாதாரண மனிதன் இல்லை, இவர்தான் நம் பரமசிவன் என்று. அர்ஜுனன் உடனே தரையில் விழுந்து வணங்கினார். அப்போது பரமசிவன் தன் உண்மையான வடிவில் தோன்றினார். அவர் சொன்னார், அர்ஜுனா, உன் பக்தி, உன் தைரியம், உன் மன உறுதி எல்லாம் என்னை மகிழ்ச்சி அடைய செய்தது. அதற்கு பிறகு சிவபெருமான் அர்ஜுனனுக்கு ஒரு அதிசயமான ஆயுதம் வழங்கினார். அது மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த ஆயுதத்தின் பெயர் பாசுபத அஸ்திரம். அந்த ஆயுதம் உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்று. இந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை என்னவென்றால், பக்தி இருந்தால் கடவுள் கண்டிப்பாக அருள் செய்வார். ஆனால் அவர் முதலில் நம்மை சோதிப்பார். அந்த சோதனையை கடந்து சென்றால் அவருடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளை பார்க்க என் மிஸ்டர் சரண் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த காணொளியை பகிருங்கள். மீண்டும்
ஒரு நல்ல ஆன்மீக கதையுடன் அடுத்த காணொளியில் சந்திப்போம். தென்னானுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.